வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்த வாரங்களில் என்ன நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோமுங்க. இங்கே ப்ரோன்மணிகிட்ட சொல்லி வர சொல்லிடுறாங்க முத்து. நான் வீட்டுக்கு போயிடுறேன். நான் போய் எங்கள் வீட்டில் எதுவும் சொன்னோன்னா அது நல்லாவே இருக்காது. நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் கொஞ்சம் பின்னாடி வாங்க அப்படின்னுட்டு இருக்கும்போது முத்து போய் ஹாலில் ஒன்றும் தெரியாத மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. அப்போது தான் கழுத்தில் போட்டுட்ருக்க மாலையோட வீட்டுக்குள்ளே வராரு. அவங்கள பார்த்த உடனே விஜயாவுக்கு பயங்கர சந்தோஷம். ஆஹா, சம்மந்தி வந்துட்டார். ஏம்மா, நம்ம கூட ரோகிணி மாமாவை பார்க்கணும், அவர்கிட்ட பணம் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தோம், அவரே வந்துட்டார், வாங்க வாங்க மாமா அப்படிங்கிறாங்க. உடனே எல்லாரும் என்னை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்றாங்க. அப்போ அண்ணாமலை கேட்குறாங்க, உங்களை எதுக்கு ஏன் மன்னிக்கணும், நீங்கள் என்ன பண்ணீங்க, நீங்கள் ரோகிணியோட மாமா தானே அப்படிங்கும்போது ரோகிணி திருதுன்னு முடிக்காங்க. இந்த ப்ரோன்மணி எதுக்கு கழுத்தில் மாலை போட்டு வந்திருக்கான், வந்து மன்னிக்கணும்னு வேறு சொல்கிறான், என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு, மாமா நீங்கள் வாங்க முதல்ல அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா, பொய் சொல்லி ஒரு வாழ்க்கையை அமைச்சு வாழ்கிற வாழ்க்கை நிலைக்காதும்மா, என்றைக்குமே உண்மையை சொல்லிடணும். பொய் என்றைக்குனாலும் வெளியே வரக்கூடியதுமா, உண்மை தாம்மா நின்று பேசும், உண்மையாக வாழணும். நம்ம கல்யாணம் முடிச்சிருக்க குடும்பத்தில் உண்மையை தாம்மா பேசணும். தெரிஞ்சால் தெரியாமலோ நானும் நீ சொல்கிற பொய்க்கு ஆமாம் சாமி போட வேண்டிய சூழ்நிலை. ஐயாங்க பாருங்கள், நான் விலைக்கு உங்கள்கிட்ட சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கேன். நான் ஒரு நாடக நடிகர் கேட்டிங்களா, உங்கள் ஃப்ரெண்டு பரசோட சம்மந்தியோட மச்சினேன். நானும் உங்களுக்கு சொந்தக்கார மாதிரி தான். இப்படி இருக்கும்போது நான் உண்மையை சொல்லணும்னா சரி வராது. என்னை பற்றிய விஷயம் அந்த புத்துக்கு தெரியும். அவராக வீட்டில் சொன்னால் நீங்கள் யாரும் நம்ப மாட்டீங்க அப்படின்னு சொல்லி தான் என்னையே வர சொல்லி சொல்ல சொன்னார் அப்படிங்கும்போது முழிக்கிறாங்க. அப்போ அந்த முத்துக்கும் மீனாவுக்கும் தெரிஞ்சு தான் வர சொல்லியிருக்காங்களா, அவங்க தான் இப்படி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி ரோஹிணிக்கு சரியான கடுப்பாகி மீனாவை பார்க்குறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, ரோஹிணி நாங்கள் வாழ்க்கை கெடுக்குன்னு நினைக்கல, நீங்கள் இந்த குடும்பத்தில் நிறைய ஏமாற்றம் பண்ணி வாழ்ந்துட்டுருக்கீங்க, உங்களை ரொம்பவே நம்பிட்டு இருக்காங்க நம்ம அத்தை. அப்படி இருக்கும்போது வெட்ட வெளிச்சமாக வேண்டியது என்னோடய கடமையும் என் புருஷனுடைய நிலைமையாகவும் இருக்குது. அதனால தான் அவரை வர சொன்னோம் அப்படிங்கும்போது விஜயா கேட்குறாங்க ரோஹினிட்ட, ரோஹிணி இது உங்கள் மாமா இல்லைன்னா நீ யார் அப்படிங்கும்போது அவர் பேசுகிறாரு ப்ரோன்மணி, அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே பொய் தான், அந்த பொண்ணு பணக்காரி இல்லை, அது மட்டும் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு இருக்குல்ல வித்யா, அது என்கிட்ட ஒரு சில விஷயத்த சொல்லிச்சு, அதை நான் அவங்கள்ட்ட சொல்லலாமான்னு எனக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க. என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு மலேசியாலாம் கிடையாது, அது ஒரு கிராமத்தில் உள்ள பொண்ணு தான், அவன் குமரிபாளையம் தான், இது வரைக்கும் நான் தகவல் தெரியும், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போயிடுறாரு. இங்கே விஜயாவுக்கு சரியான கடுப்பு. ஏன்னு கேட்டால், நீ பணக்காரியாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, ஒன்றுமே இல்லாமல் இருக்க, இவரை நடிக்க வந்ததே எனக்கு தாங்க முடியலை, கூப்பிட்டு வந்ததே தாங்க முடியல, இதில் நீ வேறு பணக்காரி வேறு இல்லைன்னு சொல்லிட்டு போகிறாரு. சுத்தமாக என்னால் தாங்க முடியலடி, வெளியே கிளம்புடி அப்படின்னு சொல்லி ரோஹிணியை பிடிக்கும்போது நம்மளை சொல்கிறாங்க, விஜயா 1000 தான் இருந்தாலும் ஏன் அது மனோஜோட வீட்டம்மா, மனோஜ் எந்த முடிவுனாலும் இருக்கட்டும், நீ மேலே கை வைக்கிறத விடு அப்படிங்கும்போது, இல்லைங்க இவன் நான் கொண்டு வந்த மருமவா, ஏன்கிட்ட இவ்வளோ மறைச்சிடக்கூடாது, வா இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, அதுபோக ஒன்றுமில்லாதவங்களாம் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு ஏன் இந்த வீட்டில் நான் இருக்கணும் அப்படி இப்படின்னு கத்துறாங்க. மனோஜ் எதுவுமே சொல்லாமல் சிலையாக நிற்காரு. ஏன்னு கேட்டால், ரோஹிணியை மிகப்பெரிய பணக்காரின்னு நினச்சி தான் அவர் கல்யாணம் முடித்தது, விருப்பத்தாலேயோ எதுலேயோ இல்லை. இப்படியா இருக்குது. இங்கே விஜயா சொல்ல மீற நபரும் அவர் இல்லை. இப்படியா இருக்குது. அங்கே ரோஹிணி எவ்வளவோ சொல்கிறாங்க, மனோஜ் நீங்கள் உங்கள் அம்மாட்ட பேசுங்க, எனக்கு நீங்கள் வேணும், நான் ஏன் இதை நான் பண்ணேன்னு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கும்போதே, உன் பேச்சு கேட்கலாம் விரும்பலடி, வெளில போடி அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே அனுப்பினோடனே வெளியே அனுப்பிட்டு இவங்க சாத்திக்கிறாங்க கதை. அப்போ அண்ணாமலையும் வீட்டில் உள்ளவங்களையும் எல்லாமே சொல்லி பார்க்குறாங்க. இங்கே விஜய் யார் சொல்லியும் கேட்குறதில்ல, பயங்கர கோவத்தின் உச்சத்தில் இருக்காங்க. மீனா சொல்கிறாங்க, அத்தை விடுங்க, ரோஹிணி ஏதோ தப்பு பண்ணிட்டாங்க, அவங்கள பணக்காரியாக காமிச்சிட்டாங்க அத்தை, வேறு என்ன தப்பு பண்ணியிருக்காங்க விடுங்க அப்படிங்கும்போது, நீ எல்லாம் எனக்கு ஆறுதல் சொல்லுதில்ல, இதெல்லாம் தேவையில்லை, நீ போயிட்டு வா, பூக்காரியும் நீ மருமகளை ஏற்றுக்க முடியாத போது அந்த கஷ்டப்பட்டவளை மட்டும் நான் எப்படி மருமகளை ஏற்றுப்பேன், ஏற்றுக்கவே மாட்டேன். டேய் மனோஜ், உனக்கு பெரிய பணக்காரியா, ஏன் இந்த சிட்டிலே பெரிய பணக்காரியா, ஏன் பெரிய ஆளை நான் கல்யாணம் முடிச்சு வைக்கண்டா அப்படிங்கும்போது, அதுக்கு அவங்க சம்மதிக்கணும்,
அப்படின்னு சொல்லிட்டு, டேய் மனோஜ், என்னடா அம்மா பேச நீ பார்த்துட்ருக்க, கதவுக்கு வெளியே அந்த சைடு நிற்குது உன் வீட்டம்மா, அந்த சைடு கதவு சவுண்டு கேட்கலையா, கதவை திறந்து போய் கூப்பிட்டு வாடா, அம்மாட்ட நான் பார்த்துக்குறேம்மா, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லு அப்படிங்கும்போது, டேய் முத்து, நீ எல்லாம் மனோஜுக்கு ஐடியா கொடுக்க வேண்டிய தேவையில்லை, அவன் நிறைய படிச்சிருக்கான், அவனுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. நிறைய படித்தும் கோம்பிட்டியாக தானே இருக்கான் அவன் பையன். இல்லை முதல்ல நீ உள்ளே வர சொல்லுப்போ அப்படிங்கும்போது, இல்லை நான் அம்மா சொல்ல தான் கேட்பேன் அப்படிங்கிறாங்க. டேய் இவ்வளோ நாள் அவள் கூட வாழ்ந்துருக்க, இப்போ நீ வந்து அம்மா சொல்ல தான் கேட்பாங்கிறது என்னடா கதை? அந்த பிள்ளை உன் கூட வாழணுங்கிறதுக்காக பொய் சொல்லியிருக்கு. அதுக்கு தான் தகவல் தெரிஞ்சோன்னா வந்து சொல்ல சொன்னேன் தவிர்த்து உன் வாழ்க்கை எல்லாம் போகணும் அப்படிங்கிறதுக்காக நானும் மீனாவை செய்யலை. புரியுதா? அப்படிங்கும்போது மனோஜ் சொல்கிறார், என் வாழ்க்கை இப்படி ஆகணும்னு தான் நினச்சேன், பண்ணிட்டேன். நான் உன்னோட பெரிய ஆளாக கூட நினச்சிக்கிட்டே இருந்தேன். உனக்கு வாய்ப்பு வரும்போது அதை நீ வெளிப்படுத்துகிற அப்படிங்கும்போது, லூசாடா நீ, நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன சொல்கிற? உன் வாழ்க்கை ரொம்ப கூடாதுன்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். நீ நான் உன் வாழ்க்கையை பொறாமப்படுத்த மாதிரி நினச்சி பேசிகிட்டு இருக்கேன். சரிடா இருக்கட்டும், இதுக்கு மேலே கொண்டு எதுவும் சொல்லி புரிய முடியாதுங்கன்னா நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படிங்கும்போது, மனோஜ் சொல்கிறார், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா நான் இப்போ என்னம்மா பண்ணணும் அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், கதவை திறக்கக்கூடாது, கதவை திறந்து அவட்ட வெளியே போக சொல்லு அப்படிங்கிறாங்க. எப்படிம்மா கதவை திறக்காமல் நான் சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. ஜன்னலில் சொல்லு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜன்னல் வழியாக ரோகிணி என் வீட்டு வாசலில் இருக்கிறத வெளில போ அப்படிங்கிறாங்க. அங்கே ஜன்னலில் இருந்து கதவுதாங்க. நல்லா இருப்பீங்க மனோஜ், எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது வெளியே நிற்கிறதுக்கு, உள்ளே வர சொல்லுங்கள், ரோட்டில் எல்லாருமே சவுண்டு கேட்டு திரும்பி பார்க்குறாங்க, தயவுசெய்து திறங்க வைங்கிறாங்க. இங்கே மூச்சுக்கால் விடுறதே இல்லை, கேட்டு திறந்துருக்குது. வெளியே போனால் போகும்போது ரோஹிணிக்கு அதுக்கு மேலே என்ன பண்ணணுன்னு தெரியலை. இந்த முத்து மீனா தானே என் வாழ்க்கை இப்படி ஆகிறதுக்கு, எனக்கு இந்த சூழ்நிலை வரதுக்கு காரணம். அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. ஏற்கனவே அவங்க என்னைய பிடிக்காது, என்னைய பிடிக்காதனால இப்படிலாம் பண்ணிட்டாங்க. இவங்கள பெருசாக எங்கள் அம்மா சொல்லுவாங்க, உனக்கு ஏதாவது ஒன்றுன்னா இந்த வீட்டில் முத்து மீனாவும் இருக்காங்க, முத்து மீனாவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ அந்த முத்து மீனா தான் எனக்கு முதல்ல வசமாக போய்க்கிறாங்க. சரி தானே, அவங்களுக்கு நான் வசமாக போய்க்கணும், பச்சையாகணும். வைக்கிற வைப்பில் அந்த மனோஜ் கதறிக்கிட்ட வந்து என்னை வந்து மறுபடியும் என்ன செய்யணும், என்னை சேர்ந்து வாழணும், நீ தான் வாழ்க்கைன்னு சொல்லணும், அந்தளவுக்கு நான் பண்ணணும், என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் வித்யா வீட்டில் போய் உட்காந்துருக்காங்க. வித்யா நைட் டியூட்டி முடிச்சுட்டு ரொம்ப சங்கடப்பட்டு வராங்க. வந்து பார்க்காங்க, வீட்டு வாசலில் ரோகிணி ரொம்பவே அழுதுட்டுருக்காங்க. என்னடி என் வீட்டு வாசல் திறந்து தானடி இருக்குது, நீ உள்ளே போயிருக்கலாம், ஹாலில் போயிருக்கலாம்ல அப்படிங்கிறாங்க. சரி நீ இல்லாத போது வீடு எப்படி திறந்துருக்கு அப்படிங்கிறாங்க. எங்கள் சொந்தக்காரங்க வந்திருக்காங்க, அவங்க வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லி போகிறாங்க. அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ரோஹிணி உள்ளவா அப்படிங்கிறாங்க. ஏம்மா நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அம்மா நான் இங்கே தான் இருக்கேன் அப்படிங்கிறாங்க. வித்யா இவங்க வந்தது ஏன்ட்டையும் சொல்லலை அப்படிங்கிறாங்க. நான் வேலை பார்க்கும்போது தாண்டி ஃபோன் அடித்தாங்க, ஃபோன் பண்ணையில் சாவியில் இருந்து திறந்துருங்கன்னேன். இப்போ என்னாச்சு நீ இது கழுத்துட்ருக்க அப்படிங்கிறாங்க. நம்ம மாடியில் போய் பேசலாம்னு சொல்லிட்டு மாடியில் போய் பேசுகிறாங்க. என்ன தான் நடந்துச்சு, எது தான் நடந்துச்சுன்னு சொல்லு அப்படிங்கிறாங்க. இந்த முத்து மீனாவும் ரொம்ப நல்லவங்க, நீனும் எங்கள் அம்மாவும் பயங்கரமாக சொல்லுவீங்க, ஆனால் அவங்க எனக்கு வசமாக ஆப்போசிட்டாங்க அப்படிங்கிறாங்க. அது இப்படி அவங்க அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு மட்டும்தான் நினைப்பாங்க, அப்படி இருக்கும்போது எப்படி அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம் நல்லா தான் இருக்குன்னு நினைப்பாங்க, அப்போ எதுக்கு புரோன்மணியை கூப்பிட்டு வந்து என் வாழ்க்கையை முடிச்சு விட்றாங்க அப்படிங்கிறாங்க. என்னது புரோன்மணி உன் வீட்டுக்கு வந்தாரா அப்படிங்கிறாங்க. ஆமாடி வீட்டுக்கு வந்தது மட்டும் இல்லாமல் என்னை பற்றி எல்லாமே சொல்லிட்டாரு அப்படிங்கிறாங்க. அப்போ கிருஷ்ணை பற்றி தெரிஞ்சிட்டா அப்படிங்கிறாங்க. கிருஷ்ணை பற்றி தெரியலை, நான் கஷ்டப்பட்ட பொண்ணு தான், மலேசியாவிலேருந்து வரல அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்போ வந்து எனக்கு வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு எங்கள் அத்தை அனுப்பிட்டாங்க. மொத்தம் மீனாவும் இப்படி பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது அவங்க என்னடி பண்ணுவாங்க, உங்கள் மாமா வந்து சொன்னால் அவர் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. அந்த மணியை என் மாமன்னு சொல்லாத, அது போக வந்து அவனை வர சொன்னதே முத்து மீனாவும் தான் அப்படிங்கிறாங்க. என்னது புரோன்மணி வர சொன்னது முத்து மீனாவா அப்படிங்கிறாங்க. அவங்க தான் வர சொல்லியிருக்காங்க. பரசுன்னு ஒரு அங்கிள் வீட்டில் கல்யாணம் நடந்துச்சுல, அவங்க வீட்டில் இந்த புரோன்மணியோட தங்கச்சி மாவை தான் கல்யாணம் முடிச்சிருப்பாங்க போல். இவங்க கல்யாண வீட்டில் பார்த்துருக்காங்க, நாங்கள் தான் அங்கே பார்க்காம வந்திருக்கோம். கடைசியில் வீட்டில் வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டாப்புல, வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, முத்து மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படிங்கிறேன். அப்படிலாம் கிடையாது, நீ வீட்டு விட்டு வந்ததில் அவங்க வருத்தப்பட்டுட்டு இருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாடி அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, அந்த வீட்டை அவங்க மட்டுமே ஆட்டையை போட நினச்சாங்க, அது நடக்க போகுது, அதான் நடக்க போகுது. இப்போ வந்து சுருதி ரவியும் வெளியூர் போயிட்டாங்க, என்னையே வெளியே அனுப்பிட்டாங்க. மனோஜும் வந்து போய் எங்கேயாவது போயிடுவார், அந்த வீடு ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து எடுத்துக்கலாங்க, அந்த பிளானில் தான் அவங்க பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியான கீழ்த்தரமான ஒரு புத்தி முத்துக்கு மீனாவுக்கு இருக்காது என்றைக்குமே. அப்படி நினச்சிருந்தா அவங்க தனி ரூமில் இருந்திருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ரூமை கொடுத்துட்டு அவங்க ஹால்லையோ மொட்டை மாடியில் எடுத்துக்கணும் அவசியமே இல்லைல்ல அப்படிங்கிறாங்க. சரிடி நீ அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன், நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க ரோஹிணி.
மனசு நீனே நொந்து போயிருக்கு, எங்கேயும் போக வேண்டாம், நீ பேசாமல் அங்கே இரு அப்படிங்கிறாங்க. எனக்கு என்ன செய்யனே தெரில அப்படிங்கும்போது, உங்கள் அம்மாவும் இந்த சிட்டிக்குள்ளே தான் இருக்குது, வா உங்கள் அம்மா வீட்டில் கொண்டு விடுதேன் அப்படின்னு சொல்லி பைக்கில் ஏற்றி கொண்டு அவங்க அம்மா வீட்டில் விடுதாங்க. இங்கே ரோஹிணியை பார்த்துட்டு, கல்யாணி என்னடி ஆச்சு, இப்படி உன் முகம் வாடி இருக்கு, என்ன தான் நடந்துச்சு அப்படிங்கும்போது அவங்களே அறியாமல் ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. அம்மா நான் எல்லாமே இழந்துட்டேம்மா, எல்லாமே முடிஞ்சு போச்சு, எந்த பொய்யில் என் வாழ்க்கையை ஆரம்பிச்சனோ அதே பொய்யில் என் வாழ்க்கை முடிஞ்சிட்டுமா அப்படின்னு சொல்லி கதறி பயங்கரமாக அழுகுதாங்க. இதை பார்த்துட்டு கல்யாணியோட அம்மா, ரோஹிணியோட அம்மாவுக்கு அழுக நிற்கலை, அவங்க பயங்கரமாக அழுதாங்க. இவங்க 2 பேரும் அழுத பார்த்துட்டு கிருஷ்ணன் என்னாச்சு பாட்டி என்னாச்சு பாட்டின்னு அவங்க அதை தான் அந்த ஓரமாக. அப்போ வித்தியா சொல்கிறாங்க, ஏய் கொஞ்சம் அழுகையை நிப்பாட்டிடி, சின்ன பையன் அழுறாண்டி அப்படின்னு சொல்லிட்டு, தம்பி தம்பி அதெல்லாம் ஒன்றும் இல்லை விடு, அம்மா வெயிலில் வந்தாலா அது வெயில் தாங்க முடியும்னு சொல்லியிருக்கா, வேறு ஒன்றும் அதுக்கு எதுக்கு அம்மா அழுகிறாங்க அப்படிங்கிறாங்க. சரியா சரி அப்படின்னா அவங்க சரி பண்ணிடுறாங்க. அப்போ என்ன தான் நடந்துச்சுன்னு கேட்கும்போது, அம்மா அந்த மாதிரி என்னை பற்றிய விஷயத்த முத்து மீனா தெரிஞ்சுக்கிட்டு என் வாழ்க்கையை கெடுக்கணுங்கிறதுக்காக அவரை கூப்பிட்டு வந்து பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போதே, உன் வாழ்க்கையை கெடுக்குது என்னடி பண்ணியிருக்காங்க, உன்னை பற்றி விஷயம் தெரிஞ்சிருக்கு, அவங்க சொன்னால் அந்த வீட்டில் உங்கள் அத்தை நம்பாது, அதனால் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா வித்தியா சொன்ன மாதிரி நூல் பிடிச்ச மாதிரி சொல்லிட்டேன், நீ தான் சொன்ன பலமுறை உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு அந்த முத்தும் மீனாவும் ஒரு தூணாக இருப்பாங்கன்னு சொல்லி என் வாழ்க்கையை முடிச்சு விட்டதே அவங்க தான், அவங்கள மட்டும் நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் நீ மாறலையா கல்யாணி, இவ்வளோ பட்டு நீ மாறலைன்னு என்ன நீ பேசிகிட்டு இருக்க, உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்குன்னு என்னென்னு பார்க்கணும், உன்னை பற்றிய விஷயம் இப்போ அரைவாசி தான் தெரிஞ்சிருக்கு, இன்னும் அரைவாசி தெரியலை, கடந்த கால வாழ்க்கையை சொல்லி நீ மன்னிப்பு கேட்டு போ, வழியே பாரு அப்படிங்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லைம்மா, பணக்காரி இல்லை அப்படின்னு தெரிஞ்ச ஒரே காரணத்துக்கு என்னை வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்க, என் பையனுக்கு உனக்கும் சம்மந்தம் இல்லைன்னே சொல்லிட்டாங்க. நான் வந்து என் கடந்த கால வாழ்க்கையை நான் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், உனக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு ஒரு பேப்பரில் எழுதிட்டு போ அப்படின்னு சொல்லுற அளவுக்கு இருக்கும். என் வாழ்க்கையை நான் அப்படி விட்டுற மாட்டேம்மா, அடுத்தாப்புல மீட்டெடுக்கிறதுக்கு என்ன வழியோ அதை பண்ணுவேன், கடை என் பேரில் தான் இருக்குது, அந்த மனசுக்கு வந்து பணம் தான் முக்கியம் அப்படின்னா அந்த கடை வேணும்னா என் கூட வாழு, இல்லையா கடை உனக்கு கிடையாது, நான் வேற ஆள்கிட்ட விற்க போகிறேன்னு கூட சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. கல்யாணி ரொம்ப ஓவராக இது பண்ணாத, அந்த கடை ஆரம்பிக்கப்பட்டது அந்த அண்ணன் பணத்தில், உங்கள் அப்பா பணத்தில் இல்லை, அது மலேசியா பணத்தில் இல்லை, புரிஞ்சுக்க அப்படிங்கிறாங்க. அம்மா அதெல்லாம் யாரும் பார்க்க போகிறது கிடையாது, கடை என் பேரில் இருக்குது, மனோஜ் நடத்திட்டு தான் இருக்கார், மனோஜ் எப்படி வழி கொடுறோன்னு எனக்கு தெரியும், டீலர்கிட்ட பேசினா டீலர்ஷிப் கேன்சல் பண்ண போகிறாரு, என்ன கடை என் பேரில் இருக்குது, யாருக்கும் கொடுக்க போகிறேன்னு சொல்லுவான், என்ன பண்ண முடியும், யாரும் ஒன்றும் பண்ண முடியாது, நான் பார்த்துக்கிறேன், எனக்கு அதுக்கு ஆள் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதுக்கு எதுக்கு ஆள் இருக்கலாம் கல்யாணி, அதை வச்சு உன் வாழ்க்கையை காப்பாற்ற முடியாதுல்ல அப்படிங்கிறாங்க. என்னம்மா நீ இந்த முத்து மீனா மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படிங்கிறாங்க. பிறகு என்னடி உனக்கு யார் நியாயம் சொன்னாலும் அவங்க தப்பாகப்படுது, இப்போ முத்து மீனா ஏதாவது பேசுனாங்களா ஒன்று அப்படிங்கிறாங்க. அவங்க ஏன் பேசணும், பேசுறது தான் எல்லாமே அந்த மணியை வச்சு செஞ்சிட்டாங்களா அப்படிங்கிறாங்க. வா சம்மந்தி வீட்டுக்கு நான் வரேன், வந்து நான் மன்னிப்பு கேட்டு உன் வாழ்க்கையை சேர்த்து வைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அம்மா நீங்களாம் வந்து எங்கள் ஆண்டிகிட்ட பேசவே முடியாது, எங்கள் ஆண்டி ஏற்கனவே சலங்கை கட்டி ஆடுவாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து பேசினேன் அப்படின்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளோதான், சத்திரனாமரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது வித்தியா சொல்கிறாங்க, ஏம்மா அவர் 2 நாளைக்கு ரொம்ப கோபமாக இருப்பாள், அதுக்கப்புறம் சரியாயிடுவா, மனோஜ் எப்படியும் வந்து வாழ்ந்த வாழ்க்கையை நினச்சி தேட தான் செய்வார், கண்டிப்பாக ரோகிணியை தேடி எப்படி குமரிபாளையத்தில் போய் அலைஞ்சாரோ அதே மாதிரி கண்டிப்பாக என் வீட்டுக்கோ எங்கேயும் அலைய வருவார், அப்போ நம்ம நாசுக்காக பேசி புரிய வச்சுக்கலாமா, இப்போ ரோகிணி ரொம்பவே கோபமாக இருக்கா, நான் கிளம்புறேம்மா, நான் கூட நைட்டு வேலை பார்த்துட்டு ரொம்ப அசதியில் வந்தேம்மா, போய் ரெஸ்ட் எடுக்கிறேம்மா அப்படிங்கிறாங்க. சரிம்மா பார்த்துப்போ அப்படிங்கிறாங்க. நேராக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே சொந்தக்காரங்க சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க, சாப்பிட்டு தூங்கிடுறாங்க வித்யா. இங்கே மீனா ரொம்பவே ஃபீல் பண்ணி முத்துட்ட சொல்கிறாங்க, ஏங்க நம்ம வந்து அந்த அவரை மாமான்னு ஒரு ஆள் நடிக்க வந்தவரை பார்க்காமே இருந்திருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஏன் மீனா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவர் வந்து சொன்னதுனால தானே ரோகிணியை அந்த அத்தை வந்து வீட்டு விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க அப்படிங்கும்போது என்றைக்குனாலும் தெரியுது மீனா போகுது, ஆனால் அந்த மனோஜ் இப்படி இருப்பான்னு நினைக்கல, அந்த ரோகிணிக்குள்ளே போய் சொல்லியிருக்கு தான், வச்சுருக்கு தான், எல்லாம் பண்ணியிருக்கு தான், அந்த பொண்ணு சொல்ல வரதே இவங்க கேட்க மாட்டுறாங்க ஒன்று, 2வது இவன் பணத்துக்காக மட்டும்தான் அந்த பொண்ணை கல்யாணம் முடிச்சிருப்பான் மாட்டிருக்கு, வாழ்ந்த வாழ்க்கை நினப்பில்லைன்னா என்ன மனுஷன் நினச்சிப்பார், அம்மா சொல்ல இதை கேட்கணுமோ அதை கேட்கணும், மனைவின்னு ஒருத்தி இருக்கா, நம்ம கூட வாழ்ந்துருக்கா, அந்த வாழ்ந்த பிள்ளையுடைய அர்த்தம் தெரியாமல் இவன் பண்ணுறான் பாரு, வாசலை திறந்து கூட இவன் பதில் சொல்லலை, ஜன்னல் ஓரமாக நின்றுக்கிட்டு பதில் சொல்கிறான்,
சின்ன பிள்ளையா இருக்கானா இல்லை நடிக்கிறானா என்ன பண்ணுறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. எங்கள் அப்பாவே ரொம்ப நொந்து போயிட்டார் மனுஷன். அவர் ரிட்டயர்ட் ஆகும்போது வந்த மொத்த பணத்தை மனசு காலி பண்ணும்போது கூட இவ்வளோ ஃபீல் பண்ணல. சரி உழைச்சம் போனது அப்படின்னு சொல்லிட்டேன். வாழ்க்கையை இப்படி வம்பு பண்ணுறானே, அது இந்த விஜயா பேச்சை கேட்டு இவன் ஆடுறானே, இவன் நிறைய படித்ததுலாம் மூத்த பையனாக இருக்கிறான், இவன் எல்லாருக்கும் முன்னுதாரணமாக இருக்கணும்னு பார்த்தா இப்படி இருக்கானேன்னு சொல்லி அவர் ரொம்ப வருந்துறாரு. நம்ம தான் ஏதாவது பண்ணி அவங்கள மீண்டும் சேர்த்து வைக்கணும், என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏங்க இப்போதைக்கு அத்தை ரொம்ப கோபமாக தான் இருக்காங்க. அவங்கள சரி பண்ணணுன்னா ஒரே ஒரு ஆள் உங்கள் பாட்டி தான். முதல்ல பார்வதி அத்தையை வீட்டுக்கு வர சொல்லுவோம் ஃபோன் பண்ணி. 2வது உங்கள் பாட்டியை வர சொல்லுவோம். 2 பேரும் சரி பண்ணிடுவாங்க. பாட்டி வர்றதுக்கு முன்னாடி ஓரளவு ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருப்பாங்க நம்ம அத்தை அப்படிங்கிறாங்க. எங்கள் அம்மா அவங்க அத்தை சரி ரைட் அப்படின்னு சொல்லி பார்வதி அத்தைக்கு நடந்தது சொல்கிறாங்க. பார்வதி ரொம்பவே ஆஹா நான் உன் வீட்டுக்கு வரல முத்து, நான் வந்தோம்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா என்கிட்ட தான் சண்டைக்கு வருவா, நான் சொன்னதுனால தான் கல்யாணம் முடிச்சு வச்சேன் அப்படின்னு நிறைய வாட்டி சொல்லிகிட்டு இருப்பா. எனக்கு அந்த பிள்ளைய பணக்காரின்னு ஒரு ஆள் சொல்லிச்சு. அதனால் விஜயாட்ட அது பணக்கார பிள்ளை, பார்லர் வேலை வந்து வீட்டில் வந்து பாரு அப்பாட்ட சண்டை போட்டுட்டு அப்படின்னு தான் சொன்னேன். அவன் பணக்கார பிள்ளைய கண்டிப்பாக மனோஜ் கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு நினச்சது விஜயா தான். ஆனால் அந்த பிள்ளை பணக்காரி அப்படி இப்படின்னு சொல்லலை. விஜயா கேட்க அது பில்டப் பண்ணிக்கிட்டே நம்ம தெரியல. இப்போ நான் வந்தேன்னா கண்டிப்பாக அவங்க அம்மா என்கிட்ட என்ன செய்வா, சண்டை பிடிப்பா. அதனால் வரலப்பா என்ன மன்னிச்சிருப்பா அப்படிங்கிற கதை. அவங்க என்னவும் பேசிட்டு போட்டோம், அவங்க குரலை கேட்டால் கண்டிப்பாக அம்மா கொஞ்சம் மாறுவாங்க. நீ வாங்கத்தான் எனக்காக ப்ளீஸ் அப்படிங்கிறாங்க. சரிப்பா நீ என் பிள்ளை மாதிரி கேட்குற, நான் வாரம்பா அப்படின்னு சொல்லி பார்வதி ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்து காலிங் பெல் அமுக்கும்போது ஹாலில் தான் உட்காந்துருக்காங்க விஜயா. இங்கே அண்ணாமலை எழுந்திரிச்சி வந்து விஜயா யாருன்னு பாரு அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் பார்க்கல, அந்த ரோகிணியாக தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. பார்க்காம எப்படி சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. அண்ணே அப்படிங்கிறாங்க. வா பார்வதி அப்படிங்கிறாங்க. பார்வதியை பார்த்தோன்னா விஜயாவுக்கு கோபம் கூடுதலாக வருது. பார்வதி அங்கேயே நில்லு, உன்னால தான் மனோஜ் வாழ்க்கையே போச்சு அப்படிங்கிறாங்க. என்னடா போச்சா அப்படிங்கிறாங்க. ஆமாம் நீ தானே மனோஜ் கல்யாணம் முடிக்க போகிற அந்த பொண்ணு வந்து ரோகிணி பெரிய பணக்காரி அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணேன், கடைசியில் ஒன்றும் இல்லாத ஓட்டாண்டியான், அந்த ஓட்டாண்டியை கல்யாணம் முடிச்சு வைக்கிறதுக்கு நீனும் அதுக்குள்ளே வேலை பார்த்துருப்பா போல அப்படிங்கிறாங்க விஜயா. உன் மகனுக்கு கல்யாணம் முடிச்சு வை நான் சொல்லவே இல்லை, என் வீட்டுக்கு பார்லர் வேலை பார்க்க வந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஆள் சொன்னதை பணக்கார பிள்ளை இப்படி வந்து பார்லர் வேலை செஞ்சு வீட்டில் வந்து கஷ்டப்படுது அப்படின்னு சொன்னேன். நீ ஒரு பணக்கார பிள்ளையை உன் மருமகளை ஆக்கணும்னு நினச்சி நீ கல்யாணம் முடிச்சு வச்ச, உன் சுயநலத்துக்கு என்னையே சொல்லாத அப்படிங்கிறாங்க. அப்போ பார்வதி உனக்கு பணக்காரன்னு தெரியாதா அப்படிங்கிறாங்க. உன்னை மாதிரி ஒரு ஆள் சொல்லிச்சு அவ்வளோதான் அப்படிங்கிற போது நான்லாம் ஏமாந்துட்டேன். இப்போ மனோஜ் வாழ்க்கைன்னு வம்பாக்கிட்டேனே. மனோஜ் இப்போ முடங்கி போயிருக்கான். அவன் ஒரு தொழிலதிபர் சிட்டியில் இப்போ ரூமுக்குள்ளே முடங்கியிருக்கான். எல்லாத்துக்கும் காரணம் அந்த ரோகிணி தான். இப்போ அந்த முத்து மீனாவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்ட்டு இருக்கும்போது பின்னாடி பாட்டி வராங்க. என்ன விஜயா அப்படிங்கிற அத்தை அப்படிங்கிறாங்க. என்னை எதிர்பார்க்கல, நான் இங்கே கிளம்பி தான் வந்துட்டு இருந்தேன். கொஞ்சம் தூரத்தில் வரையில் முத்து மீனாவை ஃபோன் பண்ணி சீக்கிரம் வாங்க அப்படின்னாங்க. என்னதான் இங்கே நடக்குது அப்படிங்கும்போது ஒன்றும் இல்லை அப்படிங்க. ஒன்றும் இல்லையா, ரோகிணி எதுக்கு வீட்டை விட்டு வெளியே அனுப்புனேன் அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் மட்டும் இருந்தீங்கன்னா ரொம்ப கோவப்பட்டுருப்பீங்க அப்படிங்கிறாங்க. சரி ரைட்டு, இப்போ ரோகிணி எங்கே அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரியல அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் கூப்பிடு அப்படிங்கிறாங்க. மனோஜ் ஒன்று உங்கள் பாட்டி கூப்பிட்றாங்க அப்படிங்கிறாங்க. என்ன பாட்டி அப்படிங்கிற. என்ன பாட்டியா, உன் பொண்டாட்டியே வீட்டை விட்டு அனுப்பியிருக்கா உங்கள் அம்மா. 1000 தான் இருக்கட்டும்டா, வீட்டுக்குள்ள வச்சு தானே பேசணும், நீ எதுக்கு வெளியே அனுப்புறான் அப்படிங்கிறாங்க. இல்லைத்த இல்லை பாட்டி, அவள் அந்த வீட்டில் இருக்கக்கூடாது, நிறைய பொய் சொல்லியிருக்கா அப்படிங்கிறாங்க. என்ன பொய் சொல்லியிருக்கா, பணக்காரியவா இல்லை பணக்காரின்னு சொல்லியிருக்கா, வேறு என்ன சொல்லிட்டா, வேறு எதுவும் சொல்லக்கூடாது சொல்லிட்டாளா, இல்லை நீ அவன் எங்கே இருக்கான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு வா அப்படிங்கிறாங்க. இல்லை பாட்டி எங்கள் அம்மா சொல்ல தான் நான் கேட்பேன் அப்படிங்கும்போது விஜயா முதல்ல ரோகிணி வந்தாகணும், மனோஜோட பொண்டாட்டின்னு அவள் தான், வேறு கல்யாணம் முடிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. இல்லை நீங்கள் வந்து எனக்கு அத்தை தான், ஆனால் நான் வந்து மனோஜுக்கு அம்மா, நான் எடுக்கிறது தான் முடிவு அப்படிங்கிறாங்க. அப்படியா, நீ மனோஜோட அம்மா, ஏன்னா நான் அண்ணாமலோட அம்மா, உன் செயல்பாடு எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அண்ணாமலைக்கு நான் வேறு கண்ணாலும் பண்ணி வைக்க போகிறேன் அப்படிங்கும்போது அது எப்படி முடியும் அப்படிங்கிறாங்க. ஏன் மனோஜுக்கு முடியுங்கும் போது அண்ணாமலைக்கு முடியாதா, நீ மனோஜுக்கு கொஞ்சம் வயசில் பாரு, நான் அண்ணாமலைக்கு நிறைய வயசில் பார்க்குறேன் பொண்ணு அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்ப ஒரு மாறாங்க. இங்கே பாரு விஜயா, எல்லாத்துக்கும் ஒரு வரம்பு இருக்குது, ஏன் பொண்ணா எதுக்கு பொண்ணான்னு கேட்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடு, முதல்ல அவள் எங்கே இருக்கான்னு ஃபோன் அடித்து கேட்க சொல்லு அப்படிங்கும்போது ரோகிணி கால் பண்ணுறாங்க. ரோகிணி செல்லு சுவிட்ச் ஆஃப்னு வருது. உடனே அத்தை ரோகிணி செல்லு சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே விஜயா முறைக்கிறாங்க மீனாவை. பாட்டி சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது அப்படிங்கிறாங்க. சரிம்மா, அவள் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை இருக்காள்ல
அவள் வீட்டுக்கு போவோம். டே முத்து கார் எடுறா அப்படிங்கிறாங்க. எங்கள் பாட்டி முத்து எல்லாருமே வந்து கார் எடுத்துகிட்டு போகிறாங்க வித்யா வீட்டுக்கு. வித்யா வீட்டுக்கு போனோன்னே வித்யா வீட்டில் அவங்க உறவினர் இருக்காங்க. அப்போ கேட்கும்போது வித்யா ஒன்றுமே சொல்லாமல் இருக்கும்போது பக்கத்தில் இருக்கவங்க சொல்லியிருந்தாங்க, ரோஹிணி பேசியெல்லாம் இருந்தது, பிள்ளை பேர் கல்யாணி, எங்கள் ஊர் பிள்ளை தானே அதுவும் அப்படின்னு சொல்லி அவங்க நடந்ததெல்லாம் சொல்லிடுறாங்க. சொன்னோன்னே இவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகி அதுக்கப்புறம் இந்த ரோஹிணி எங்கே இருக்காங்கன்னே கேட்காம வீட்டுக்கு வந்துடுறாங்க. இங்கே வித்யா ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க ரோஹிணிக்கு நடந்ததை. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் கொஞ்சம் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.